தாவேக செயற்குழு உறுப்பினர் ராபின் என்பவர் கட்சியில் உள்ள பெண்களை தவறாக சித்தரித்து பேசுவதாகவும், மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அக்கட்சியின் நிர்வாகி செல்வி என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். உரிமைன்னு அண்ணன் சொன்னார். அந்த உரிமைக்காண்டி தான் நான் போராடினேன். அதாவது எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதாவது மத்திய மாவட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாவட்டத்திட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அவர் அதை காது கொடுத்து கேட்கல. அதாவது பெண்கள் அவதூறாக பேசுகிறது, நிறைய விஷயங்கள் உள்ள ரொம்ப இதாக தப்பாக நடக்கு. என்னால் முழுசாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தப்பான பசனை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பசனை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கட்சியில் எப்படி இருக்கணும், மக்களுக்கோ மகளிருக்கோ எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மத்திய மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதை நம்ம மாவட்டத்தில் சொன்னால் அதை புறக்கணிச்சிக்கிட்டு அந்த ராபின்ற ஒரு பர்சனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அவன் கூட இருக்க ஒரு 4 பேருக்கும் ஒரு 2 லேடிக்கும் மட்டுமே நம்ம ராஜபிரகாஷ் அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நான் நிறைய வாட்டி மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் கிட்ட நான் சொல்ல முயற்சிக்க போது அவங்கக்கிட்ட நான் பேச விரும்பலை, நான் அவங்கள அவாய்ட் பண்ணுறேன், அவங்க கட்சியிலே விட்டு நான் தூக்குறேன். அதாவது ராபின் சொன்னால் மட்டும்தான் நான் கட்சியில் சேர்த்துப்பேன், இனிமேல் அவங்க கட்சியில் கிடையாது. ஆக மட்டும் நான் 1 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு வரேன், எல்லாமே ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அவங்க கட்சியிலே இல்லை, அதனால என்னை பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரி என்னை ரொம்ப அவதூறாக அசிங்கசியமாக பேசிட்டாங்க. இதை நான் சொல்ல வந்தால் யாருமே காது கொடுத்து கேட்கல. அதனால இன்றைக்கி நான் ரொம்ப மன உளைச்சலால் நான் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சு ஒரு டிஃபன் கடை தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கே ஒரு சராசரியான மனுஷன், எனக்கே இந்த ஒரு நிலைமைனா என்னைய மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் கேட்பா? என்னைய மாதிரி பெண்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் வந்திருக்கேன், அவங்க வெளியில் வரலை. இது நான் பெண்களுக்காண்டி போராடுறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சிஎம் விஜயண்ணா பெண்களோட முழு பாதுகாப்புன்னு சொன்ன இடத்துல மத்திய மாவட்டத்தில் ராஜபிரகாஷ் அவர்கள் பெண்களை மதிக்கவே கிடையாது.